கேரள திரையுலகில் சர்ச்சைக்கு பெயர் போன பிரபல கவர்ச்சி நடிகையை சென்னை போலீசார் அதிரடியாக கைது பண்ணியிருக்காங்க. சினிமா ஆசை காட்டி சிறுமியை சீரழித்த அந்த 5 சார்கள் யார்? மலையாள நடிகை மினு முன்னீர் கைது. இந்த செய்திதான் தற்போது ஒட்டுமொத்த மோலிவுட்டையும் பரபரப்பில் ஆழ்த்தியுள்ளது. பல நடிகர்களின் மீது பாலியல் புகார் கொடுத்து கேரள திரையுலகையே பதற வைத்த இந்த பலே நடிகை தற்போது 14 வயது சிறுமியை 5 பேருக்கு விருந்தாக்கிய குற்றத்திற்காக சென்னை போலீசாரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார். நடிகை மினு முன்னீர் இல்லை புல்லுக்கட்டு முத்தம்மா என்று சொன்னால்தான் இவரை பலருக்கும் தெரியும். கண்டாங்கி புடவையில் கிராமத்து கெட்டப்பில் புல்லுக்கட்டு முத்தம்மாவாக தோன்றி பல 90s கிட்ஸ்களின் உள்ளத்தை கொள்ளையடித்து விட்டார். முத்தம்மாவின் மோகம் தணிவதற்குள் அடுத்து பால்காரியாக வந்து பரவசப்படுத்தினார். கவர்ச்சி என்ற சொல்லுக்கு மலையாள திரையுலகில் தனி அகராதியே உருவாக்கிய மினு முன்னீர் இங்கோட்டு நோக்கியே, நல்ல பாட்டுக்காரரே, தும் போன்ற பல்வேறு படங்களில் நடித்து எக்கச்சக்கமான கவர்ச்சி காட்டி பிரபலமானவர். கேரள மாநிலம் பத்தனம்திட்டா மாவட்டத்தைச் சேர்ந்த இவர் மினு குரியன், மினு முன்னீர் போன்ற பல்வேறு பெயர்களால் அழைக்கப்பட்டார். கடந்த 2018ஆம் ஆண்டுக்கு பிறகு பெரிதாக பட வாய்ப்புகள் இல்லாததால் சினிமாவிலிருந்தே ஓரங்கட்டப்பட்டார். இந்த நிலையில்தான் கடந்த ஆண்டு ஹேமா கமிட்டி அறிக்கை வெளியாகி கேரள திரையுலகையே திக்குமுக்காட வைத்தது. அதன்பின் பல நடிகைகள் சம்பந்தப்பட்ட நடிகர்கள் மீது பாலியல் புகார்களை முன்வைத்தனர். அதில் நடிகை மினு முன்னீரும் ஒருவர். நடிகர்கள் ஜெயசூர்யா, முகேஷ், மணியன் பிள்ளை ராஜு, இடைவேல பாபு, சந்திரசேகரன், புரொடக்ஷன் கண்ட்ரோலைச் சேர்ந்த நோபல் மற்றும் விச்சு ஆகியோர் தனக்கு பாலியல் ரீதியாக தொல்லை கொடுத்ததாக அடுக்கடுக்காக புகார் அளித்தார். அதிலும் தி எங்கொட்டு நோக்கியே என்ற திரைப்படத்தின் படப்பிடிப்பின் போது நடிகர் ஜெயசூர்யா தன்னை கட்டிப்பிடித்து முத்தமிட்டதாகவும் ஆசைக்கு ஒத்துழைத்தால்தான் பலன் கிடைக்கும் என ஓப்பனாகவே பேசியதாகவும் கூறியிருந்தார். அதற்கு மறுப்பு தெரிவித்ததால் தனக்கு பட வாய்ப்புகளே வராமல் போய்விட்டதாகவும் கூறினார். நடிகை மினுவின் இந்த பாலியல் புகார் பஞ்சாயத்து ஓயவே ஓயாதா? ஒரு காலத்தில் கவர்ச்சி காட்டி பலரையும் சொக்க வைத்த நடிகை இன்று சர்ச்சையின் மறு உருவமாக மாறிவிட்டாரே என பலரும் விழிப்பிதுங்கி நின்ற நிலையில்தான் கடந்த மாதம் தயாரிப்பாளரும் நடிகருமான பாலச்சந்திர மேனன் நடிகை மினு முன்னீர் மீதே புகார் கொடுத்தார். நடிகை தன்னுடைய புகைப்படத்தை வெளியிட்டு ஆபாசமாக இழிவுபடுத்தும் வகையில் கருத்துக்களை பதிவிட்டு வருவதாக அந்த புகாரில் குறிப்பிட்டிருந்தார். அதன் பேரில் கேரள போலீசார் நடிகை மினு முன்னீரை கைது செய்து பின் ஜாமீனில் விடுவித்தனர். இந்த நிலையில்தான் பலரையும் பாலியல் புகாரில் சிக்க வைத்த நடிகை மினு முன்னீரையே சென்னை போலீசார் பாலியல் வழக்கில் கைது செய்துள்ளனர். ஆம், கடந்த 2014ஆம் ஆண்டு கேரளாவில் 10ஆம் வகுப்பு படித்துக் கொண்டிருந்த உறவினரின் 14 வயது மகளை சினிமாவில் நடிக்க வைப்பதாக கூறி சென்னை அழைத்து வந்திருக்கிறார் மினு முன்னீர். முதலில் சென்னை திருமங்கலம் பகுதியில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் அந்த சிறுமியை தங்க வைத்துள்ளார். பிறகு அண்ணாநகர் பகுதியில் உள்ள பிரபல ஹோட்டல் ஒன்றிற்கு சிறுமியை அழைத்து சென்றிருக்கிறார். அங்கிருந்த 5 பேர் சிறுமியை பாலியல் ரீதியாக தொல்லை கொடுத்து சித்திரவதை செய்ததாக கூறப்படுகிறது. இதனால் அதிர்ச்சியடைந்த சிறுமி கத்தி கூச்சலிட்டு அங்கிருந்து தப்பி ஓடியிருக்கிறார். தற்போது அந்த சிறுமி 18 வயதை கடந்து திருமணமாகி கணவருடன் வசித்து வருகிறார். இந்த நிலையில்தான் தனக்கு நிகழ்ந்த பாலியல் தொல்லை குறித்து கணவரிடம் கூறியுள்ளார் அந்த இளம்பெண். உடனே கணவரின் துணையோடு கடந்த 2024ஆம் ஆண்டு கேரள மாநிலம் எர்ணாகுளம் மூவாட்டுப்புழா காவல் நிலையத்தில் அவர் புகார் கொடுத்தார். ஆனால் சம்பவம் நடந்தது சென்னையில் என்பதால் வழக்கை சென்னை திருமங்கலம் அனைத்து மகளிர் போலீசாருக்கு மாற்றம் செய்தனர். அதனைத் தொடர்ந்து போக்சோ உட்பட 5 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிந்த திருமங்கலம் போலீசார் கேரளா சென்று நடிகை மினு முன்னீரை கைது செய்தனர்.
சென்னைக்கு அழைத்து வந்து அவரிடம் தொடர்ந்து விசாரணையும் நடத்தி வருகின்றனர். சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த அந்த 5 பேர் யார், அவர்கள் எங்கு இருக்கிறார்கள் என்பது குறித்து தீவிர விசாரணையும் நடந்து வருகிறது. முழு விசாரணைக்கு பிறகே சிறுமியை பாலியல் தொல்லையில் ஆழ்த்திய நடிகையின் பின்னணியில் உள்ள மர்மம் விலகும். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் சாலையில் பிரேக் பிடிக்காத அரசு பேருந்து பள்ளி வேன் மீது நேருக்கு நேர் மோதிய நிலையில் விபத்து தொடர்பான சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளது. சிவகங்கை பேருந்து நிலையத்திலிருந்து உடையநாதபுரம் நோக்கி சென்று கொண்டிருந்த அரசு பேருந்தின் பிரேக் செயலிழந்ததாக கூறப்படும் நிலையில் எதிரே வந்த தனியார் பள்ளி வாகனத்துடன் நேருக்கு நேர் மோதியது. இந்த விபத்தில் பள்ளி வாகனத்திலிருந்த மாணவிகள் மற்றும் அரசு பேருந்தில் பயணித்தவர்கள் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பிய நிலையில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கேரளாவில் சாலையின் குறுக்கே வந்த நாய்கள் கூட்டத்தால் புல்லட் பைக்கில் வந்தவர் தூக்கி வீசப்படும் அதிர்ச்சி சிசிடிவி வெளியாகியுள்ளது. வேலை கலைப்பில் அயர்ந்து உறங்கிய தொழிலாளியிடம் செல்போன் பணம் திருடப்பட்ட சம்பவம் மதுரையில் அரங்கேறியுள்ளது. மதுரையில் கடை முன்பாக படுத்து உறங்கிய தொழிலாளியிடமிருந்து இளைஞர் ஒருவர் செல்போன் மற்றும் பணத்தை திருடி சென்ற சிசிடிவி காட்சி வெளியாகி வைரலாகி உள்ளது. மதுரை பழைய குயவரபாளையம் பகுதியில் பிளக்ஸ் கடை முன்பாக பணி முடித்துவிட்டு தொழிலாளர் ஒருவர் அயர்ந்து தூங்கியுள்ளார். இதன் பின்பு காலையில் எழுந்து பார்த்தபோது அவர் பாக்கெட்டில் இருந்த செல்போன் மற்றும் பணம் உள்ளிட்டவை காணாமல் போயுள்ளது. இதையடுத்து அருகில் இருந்த சிசிடிவி கேமராவை ஆய்வு செய்தபோது இளைஞர் ஒருவர் நீண்ட நேரமாக வேவு பார்த்து நேக்காக செல்போன் மற்றும் பணத்தை திருடி சென்றது தெரிய வந்தது. ஆட்டோ டிரைவரை வழிமறிச்சு அறிவாளால வெட்டி கொலை செய்ய துணிஞ்சிருக்கு ஒரு கும்பல். மச்சி நிச்சயின் காதலை கண்டித்ததால நடந்த பயங்கரம் இது. பெரம்பலூர் அரசு மருத்துவமனை அன்று ஒரு பெண்ணின் ஆக்ரோஷ குரலால் கதிகலங்கி போனது. ஆம்புலன்ஸில் குத்துயிரும் கொலையுயிருமாய் கிடந்த கணவனை இறக்கிவிட சொல்லி ஒற்றை பெண்மணியாய் கதறிக் கொண்டிருந்தார். ஆனால் அவரின் அழுகுரலுக்கு யாரும் செவிமடுக்காமல் ஆம்புலன்ஸில் உயிருக்கு போராடிய நபரை ஏற்றிச் சென்றனர். இங்கே நடந்திருப்பது ஒரு கொலை முயற்சி. ஆட்டோ டிரைவரை 2 பேர் கொண்ட கும்பல் தலை கழுத்து என துள்ள துடிக்க வெட்டி சரித்துவிட்டு தப்பி ஓடியிருக்கிறது. தாக்குதலுக்குள்ளானவர் பெரம்பலூரை அடுத்த கவுல்பாளையம் கிராமத்தைச் சேர்ந்த ரவி. 38 வயதான இவர் ஒரு ஆட்டோ ஓட்டுநர். சம்பவத்தன்று பெரம்பலூர் துறையூர் சாலையில் உள்ள சிவன் கோவில் அருகில் ஆட்டோ ஓட்டி வந்தபோது ரவியை வழிமறித்த 2 பேரும் இப்படி ஒரு பயங்கரத்தை செய்திருக்கிறார்கள். அக்கம் பக்கத்தில்
வாகனத்தில் இருந்தவர்கள் இரத்த வெள்ளத்தில் கிடந்த ரவியை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். தொடர்ந்து போலீசார் நடத்திய விசாரணையில்தான் ரவியின் 3வது மனைவியின் தங்கையின் காதலன் இந்த கொடூரத்தை செய்தது தெரிய வந்திருக்கிறது. ஆம், ரவிக்கு மணிமேகலை, மகாலட்சுமி, ஸ்வேதா என 3 மனைவிகள். மருத்துவமனையில் கத்தி கதறும் இவர்தான் ரவியின் முதல் மனைவி. இதில் மணிமேகலையும் மகாலட்சுமியும் அக்கா தங்கைகள். இருவரும் பெரம்பலூர் மாவட்டம் அம்மாபாளையம் கிராமத்தைச் சேர்ந்தவர்கள். இந்த நிலையில்தான் கவுள்பாளையத்தைச் சேர்ந்த 23 வயதான ஸ்வேதா என்ற பெண்ணை சமீபத்தில் 3வதாக திருமணம் செய்திருக்கிறார் ரவி. அந்த 3வது மனைவியான ஸ்வேதாவின் தங்கை தான் 18 வயது இளம்பெண். இவரும் அதே ஊரைச் சேர்ந்த விக்கி என்ற இளைஞரும் ஒருவரை ஒருவர் காதலித்து வந்திருக்கிறார்கள். இந்த காதல் விவகாரம் தெரிந்த ரவி மச்சினிச்சியையும் அவரின் காதலன் விக்கியையும் காதலை கைவிடும்படி கண்டித்திருக்கிறார். அவர்கள் அதற்கு மறுப்பு தெரிவித்ததால் மிரட்டல் விடுத்திருக்கிறார். இதனால் ரவிக்கும் விக்கிக்கும் முன்விரோதம் ஏற்பட்டிருக்கிறது. அந்த ஆத்திரத்தில் சம்பவத்தன்று நண்பர் ஒருவருடன் அறிவாலோடு களத்தில் இறங்கிய விக்கி ரவியை சரமாரியாக வெட்டிவிட்டு தப்பி ஓடியிருக்கிறார். இந்த தாக்குதலில் பலத்த காயமடைந்த ரவி மேல் சிகிச்சைக்காக திருச்சி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டு தீவிர சிகிச்சை பெற்று வருகிறார். இச்சம்பவம் தொடர்பாக பெரம்பலூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து காதலன் விக்கியையும் அவரது நண்பரையும் வலை வீசி தேடி வருகின்றனர். அவர்கள் கைதான பிறகே இந்த கொலை முயற்சிக்கான உண்மை காரணம் என்ன என்று தெரிய வரும். இந்த தாக்குதலில் பலத்த காயமடைந்த ரவி மேல் சிகிச்சைக்காக திருச்சி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்ட நிலையில் அங்கே சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்தார். உத்தரப்பிரதேச மாநிலம் லக்கிம்பூரில் சாரதா ஆற்றங்கரையோரம் இருந்த பழமையான சிவன் ஆலயம் ஒன்று கண்ணிமைக்கும் நேரத்தில் இடிந்து விழுந்துள்ளது. அது தொடர்பான காட்சிகளை தற்போது பார்க்கலாம். ஜெய் போலேநாத், ஜெய் போலேநாத், ஜெய் போலேநாத். கேரளாவில் 1.5 கோடி பணம் கேட்டு தொழிலதிபரை கும்பல் ஒன்று கடத்தி செல்லும் அதிர்ச்சி காட்சி வெளியாகியுள்ளது. கேரளாவில் வெளிநாட்டிலிருந்து வந்திருந்த தொழிலதிபரை கடத்தி 1.5 கோடி ரூபாய் கேட்டு மிரட்டிய கும்பலை போலீசார் கைது செய்தனர். துபாயில் மருந்து தயாரிப்பு தொழில் செய்து வரும் மலப்புரத்தைச் சேர்ந்த சமீர் கடந்த வாரம் குடும்பத்துடன் சொந்த ஊருக்கு வந்திருந்த போது மர்ம கும்பலால் காரில் கடத்தி செல்லப்பட்டார். அந்த கும்பல் 1.5 கோடி ரூபாய் கேட்டு துபாயில் உள்ள பங்குதாரருக்கு தகவல் அனுப்பியுள்ளது. இதுகுறித்து சமீர் குடும்பத்தினர் அளித்த புகாரின் பேரில் போலீசார் தேடுதல் வேட்டை நடத்தி கொல்லம் மாவட்டத்திலிருந்து தமிழகம் செல்லும் வழியில் சமீரை மீட்டதுடன் 2 பேரை கைது செய்தனர். மேலும் இந்த சம்பவம் குறித்து போலீசார் விசாரணையை தீவிரப்படுத்தியுள்ளனர். உத்தரப்பிரதேசத்தில் சாலை விபத்தில் காருக்கடியில் சிக்கிய பைக் சுமார் 3 கிலோமீட்டர் தூரத்திற்கு இழுத்து செல்லப்படும் காட்சிகள் வெளியாகியுள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலம் காசியாபாத்தில் பைக்கில் ஸ்டண்ட் செய்த இளைஞர்கள் நேருக்கு நேர் மோதிக்கொண்டதில் இருவரும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த சம்பவத்தின் பதற வைக்கும் காட்சி வெளியாகியுள்ளது. நடிகை ஷில்பா ஷெட்டி மீதும் அவருடைய கணவர் ராஜ்குந்த்ரா மீதும் மும்பை பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். தொழிலதிபரை ஏமாற்றி ரூபாய் 60 கோடி மோசடி செய்தது உண்மையா? 90களில் தமிழ் சினிமா ரசிகர்களின் ட்ரீம் கேர்ளாக வலம் வந்தவர்தான் நடிகை ஷில்பா ஷெட்டி. மிஸ்டர் ரோமியோ திரைப்படத்தில் பிரபுதேவாவுடன் இவர் போட்ட ஆட்டத்தை
தற்போது பார்த்தாலும் கூட எனர்ஜி வேற லெவலில் எகரும். ஒரு சில தமிழ் திரைப்படங்களை மட்டுமே பில்மோகிராஃபியில் வைத்திருந்தாலும் கூட கோலிவுட்டில் சர்ச்சைகள் மூலமே பிரபலமடைந்தவர்தான் நடிகை ஷில்பா ஷெட்டி. தமிழில் அவர் நடித்து 30 வருடங்கள் கடந்த பிறகும் கூட ஷில்பா ஷெட்டி தற்போதும் அவரை டாக் ஆஃப் த டவுனாகவே வைத்துள்ளார். 50 வயதை கடந்துவிட்ட போதிலும் ஷில்பா ஷெட்டி தொடர்ந்து நடிப்பிலும் அவருடைய சொந்த பிசினஸிலும் படுபிசியாக உள்ளார். இந்த சூழலில்தான் மும்பை பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் நடிகை ஷில்பா ஷெட்டி மீதும் அவருடைய கணவர் ராஜ்குந்த்ரா மீதும் வழக்கு பதிவு செய்துள்ளனர். மும்பையைச் சேர்ந்த தொழிலதிபர் தீபக் கோத்தாரி நட்சத்திர தம்பதி மீது 60 கோடி ரூபாய் மோசடி புகாரை ஜுஹு காவல் நிலையத்தில் அளித்துள்ளார். ஆனால் இந்த புகார் 10 கோடிக்கும் அதிகமான பணம் தொடர்புடையதாக இருப்பதால் இந்த வழக்கை பொருளாதார குற்றப்பிரிவிடம் ஒப்படைத்துள்ளனர். தீபக் கோத்தாரி அவருடைய புகாரில் கடந்த 2015 முதல் 2023 ஆண்டு வரை ஷில்பா ஷெட்டி நடத்தி வந்த ஆன்லைன் ஷாப்பிங் தளமான பெஸ்ட் டீல் டிவி என்கிற நிறுவனத்திற்கு 60 கோடி வரை கடன் கொடுத்துள்ளதாக தெரிவித்துள்ளார். ஆனால் அதிக வட்டி சட்ட சிக்கல்களை ஏற்படுத்தும் என்பதை காரணம் காட்டிய நட்சத்திர தம்பதி அந்த பணத்தை கடனாக பெறாமல் முதலீடாக பெற்றுக்கொண்டு தற்போது கம்பெனி திவாலாகிவிட்டதாக கூறி கம்பி நீட்டுவதாகவும் குற்றம் சாட்டி உள்ளார். இடைப்பட்ட காலத்தில் இந்த நிறுவனத்தின் நிர்வாக பொறுப்பில் இருந்து விலகிய ஷில்பா ஷெட்டி இதுபோன்ற பிரச்சனைகள் எழும் என்பதை முன்கூட்டியே யூகித்துதான் கழண்டு கொண்டுள்ளதாகவும் சந்தேகத்தை எழுப்பியுள்ளார். இந்த வழக்கு தொடர்பாக விளக்கமளித்துள்ள நடிகை ஷில்பா ஷெட்டி மற்றும் ராஜ்குந்த்ரா தரப்பு வழக்கறிஞர் தொழிலதிபர் வைத்துள்ள குற்றச்சாட்டுக்களை மறுத்துள்ளார். அதோடு ஷில்பா ஷெட்டி மற்றும் அவருடைய கணவரின் நற்பெயருக்கு களங்கம் ஏற்படுத்தக்கூடிய இந்த செயலை கண்டிப்பதாகவும் விரைவில் தவறான தகவல்களை பரப்பி வரும் கோத்தாரி மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்க உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். தற்போது இந்த வழக்கை மும்பை பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் தீவிரமாக விசாரித்து வருகின்றனர். முழுமையான விசாரணைக்கு பிறகே உண்மை வெளிச்சத்திற்கு வரும். பற்றி எரியும் காட்டுத்தீயால் போர்ச்சுகலே மஞ்சள் நிறத்தில் ஒளிர்கிறது. இதுவரை 52,000 ஹெக்டேர் நிலங்கள் தீக்கிரையாகி உள்ள நிலையில் கொழுந்துவிட்டு எரியும் காட்டுத்தீயின் கோர தாண்டவ காட்சிகளை பார்க்கலாம். செர்பியாவில் அரசுக்கு எதிரான போராட்டத்தில் வெடித்த வன்முறையில் பட்டாசுகள் வீசப்பட்டு பலர் காயமடைந்த நிலையில் அது தொடர்பான காட்சிகளை தற்போது பார்க்கலாம்.